அப்போ எல்லா வீட்லேயும் அம்மாக்கள் இந்த மாதிரி தான் சொல்ல விடாத அளவுக்கு கண்டிஷன் பண்ணி வளர்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க சார். அப்படி இல்லை சார். இப்போ நம்ம ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா ஒரு நம்ம சொல்கிற கருத்து தான் எல்லாருமே அப்படி இருக்காங்க அப்படின்னு இல்லை சார். இப்போ நம்ம ஒரு ஏலியன் படம் எடுக்கணும்னா எல்லாருமே ஏலியனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது சார். அப்படி இல்லை சார். இது வந்து என்னென்னா அம்மாக்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு சில அம்மாக்களை ரெப்ரசென்ட் பண்ணி தான் சார் நம்ம கதை இருக்குது. நிறைய கதைகள் நமக்குள்ளவே இருக்குது. அதுலேருந்து எந்த கதையை நம்ம எடுத்தால் வந்து இன்னும் இதுக்கு இந்த கதைக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற தேர்வு தான் சார். அப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்க அம்மாக்களுக்குள்ளேயுமே ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன வழி இருக்குது, அவங்க கோவத்தை வந்து ஏன் அப்படி ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே இதில் பேசியிருக்கோம் சார். அந்த ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து இவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு பண்ணாமல் அவங்களோட சைடையுமே இதில் அனலைஸ் பண்ணியிருக்கோம். படத்தில் பல இடங்களில் ஜாதி பற்றி டைலாக் வருது. எங்கள் ஜாதியானு எங்கள் ஜாதியா அப்படின்னு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஜாதி படங்கள் வந்து வன்முறை தூண்டுது அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில மீடியாக்கள் வந்துட்டு ஜாதி படம் அப்படின்னு சொல்லி பிள்ளை கிளப்புவாங்க அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்ததே இல்லையா? இல்லை சார், அப்படி வராதுன்னு நினைக்கிறேன் சார். இது வன்முறையை தூண்டுற படம் இல்லை. அப்படி எதனா வன்முறை ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து நடக்க விடாமல் பண்ணுற படமாக தான். அப்படி தான் இந்த கதையை வந்து நாங்கள் அந்த நோக்கத்தோடு தான் இந்த கதையை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன மனமாற்றம் ஏற்படுதோ இல்லை வந்து ஆமாம் நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாங்கனாலே அது மிகப்பெரிய வெற்றி தான் சார். வன்முறையை தூண்டுற அளவுக்கு இதில் எதுவும் காட்சிகள் இல்லை அப்படின்னு நம்புகிறோம் சார். ஜாதியை ஜாலியாக காட்டியிருக்கீங்க, ஜாதியை வெறியாக காட்டுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி நான் எதுவும் படம் பார்த்ததில்லை சார். அதனால எனக்கு தெரியும் கருத்தையிலே சார். படம் நல்லா இருக்குது, நல்லா வரவேற்பு. 5 நாள் தான் டைம் இருக்குது. 3 ஜனநாயகம் தேட்டருக்கு போடுறது ஏதாவது சார். இது எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்க மக்கள் மனசு வச்சாங்கன்னா எதுவும் என்ன ஒன்றா நடக்கும் சார். இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதான் வந்து தென்னைக்கு பாயிறது கொஞ்சோண்டு புல்லுக்கும் பாயாதான் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பாய்ஞ்சு எங்களுக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். மக்கள் மனசு வச்சிங்கன்னா நிஜமாலே இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கான விஷயமும் அங்கே நடக்கும். அந்த வர்ற எல்லா படங்களும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் சார் எங்களோட ஆசை. அதே சமயத்தில் வர்ற சின்ன படங்கள், அதில் நீங்கள் நல்ல படம் நினைக்கிற சின்ன படங்களுக்கு உங்களோட ஆதரவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா என்னோடய முழு ஸ்ட்ரென்த்தையுமே நான் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி ஜமாலை நான் தவற விட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து என்னோட முழு ஸ்ட்ரென்த்தை கொட்டி நான் இந்த படத்தை வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த படம் வெற்றி அடையலைன்னா நான் என்ன இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஆடியன்ஸ் அதை வந்து மனசு வச்சு அதை வெற்றி பெற வச்சுருவாங்கன்றது நான் அவர் அப்படி போஸ்ட் வச்சிருக்காரு. யூஸ் பண்ணிக்கல எந்த பயிராக ஒரு செய்யணும் சார். யாரும் முன்னாடி வேற ஒருத்தனை கட்டுறதுக்காக போஸ்ட் அடிச்சிருக்காரு. அது நியாயமா? கல்யாணம் ஆவல இல்லை சார். ஆவல இல்லை, ஆனால் போஸ்டரில் இருக்காரு. அவர் போஸ்டர் அடிச்சது அவர் இல்லை சார். அது கீழே நல்லா பார்த்து இல்லை இந்த போஸ்டரில் அவர் படம் எப்படி அவருடைய ஒப்புதல் எல்லாம் வரும்? அப்படி இல்லை சார். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேனர் வைக்கிறவங்க எல்லாம் ஒப்புதலோட வைக்கிறது இல்லை சார். நண்பர்கள் குழு எல்லாருமே காசு போட்டு வைக்கிறாங்க சார். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. இவர் காசு போடல சார், பக்கத்தில் இருக்கிற காசு போட்டார். இல்லை அப்படின்னாலும் அந்த போஸ்டரில் இருக்கிற உத்தரவு இருந்துச்சா இல்லையா? இல்லை சார், அவருக்கு இல்லையா? இறங்காத